السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் வற்றா பெருங்கருணை நம் அனைவரும் மீதும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் இரவு தொழுகைக்கு பின்பாக உத்தம தூதர்களின் அழகிய வரலாறு என்கிற தலைப்பின் கீழாக நபிமார்களின் வரலாறை நாம் தொடராக அறிந்து வருகிறோம். கடந்த சில நாட்களாக நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் அல்லாஹ்வினுடைய ஆயத்துகளில் இருந்து அறிந்து வருகிறோம். நேற்றைய தினம் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனு இஸ்ரவேல் மக்களுக்கு அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்க வேண்டும் என்று அவர் எடுத்து சொன்னபோது இஸ்ரவேலர்கள் அவர் சொன்ன கொள்கை ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்தார்கள். அந்த நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்காக யாரும் உதவி செய்யக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா என்று கேட்டபோது ஹவாரியுன்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தோழர்களாக இருந்தவர்கள் அவருக்கு ஆதரவாக இருந்து, நாங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டோம், உங்களை நாங்கள் அல்லாஹ்வின் தூதராக ஏற்றுக்கொண்டோம், சாட்சி சொல்கிறோம் என்று சொல்லி நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹவாரியுன்கள் ஆதரவாக இருந்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக உணவு தட்டு வேண்டும் என்று துவா செய்யுமாறு கேட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்காக அல்லாஹ்விடத்தில் துவா செய்தார். அல்லாஹ் அந்த கோரிக்கை ஏற்றுக்கொண்டு இறைவன் அவர்களுக்கு அந்த உணவு தட்டை வழங்கினான். அதற்கு பிறகு அந்த ஹவாரியுன்களாக இருந்தவர்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அதிகம் நேசித்ததனுடைய விளைவாக அவர்களில் சிலர் தவறான கொள்கை உண்டாக்கினார்கள். அதில் சிலர் துறவரம் என்கிற திருமணம் செய்யக்கூடாது, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது, இந்த உலகத்தினுடைய எந்த தேவையும் இல்லாமல் வாழ வேண்டும் என்ற அந்த கொள்கையை அவர்கள் புதுப்பித்தார்கள், புதுசாக ஆரம்பித்தார்கள். அதுபோல அவர்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அல்லாஹ் என்று அவர்களில் சிலர் சொன்னார்கள். இன்னும் சிலர் 3 பேர் கடவுள், அதில் அல்லாஹும் ஒரு இறைவன் என்று. இப்படி அந்த சமுதாயத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தவர்களே ஒரு சிலர் தவறான வழிகட்ட கொள்கையின் பக்கம் சென்றார்கள் என்கிற செய்தியெல்லாம் நாம் நேற்றைய தினம் அல்லாஹ்வினுடைய ஆயத்துகளில் இருந்து நாம் அறிந்து கொண்டோம். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில இன்னும் பல நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா அவரை பற்றி நமக்கு சொல்கிறான், லா யஸ்தன்கிஃபல் மஸீஹு ஐ யகுன அப்தன் லில்லாஹ் வலல் மலாயிகத்துல் முகர்ரபூன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நெருக்கமான மலக்குமார்களும் ஒருபோதும் அல்லாஹ்விற்கு தாங்கள் அடிமையாக இருப்பதிலிருந்தும் அவர்கள் பெருமை அடித்தது கிடையாது. மலக்குமார்கள் எப்படி அல்லாஹ்விற்கு அடிமையாக இருந்தார்களோ அதுபோல நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எனக்கு அடிமையாகத்தான் அவர்கள் இருந்தார்கள், அவர்கள் அதிலே ஒருபோதும் பெருமை அடித்தது கிடையாது என்று அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி இறைவன் பேசுகிறார். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர் சாதாரண மனிதர் தான், உங்களை போல அவரும் எனக்குரிய அடிமைதான் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு குர்ஆனிலே விளக்கம் கொடுக்கிறான். மேலும் அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர் எப்படிப்பட்டவராக இந்த பூமியிலே வாழ்ந்தார் என்று அந்த மக்களுக்கு இறைவன் புரிய வைக்கிறான். மல் மஸீஹ் இப்னு மரியம்
ஈசா இப்னு மரியம் அவர்கள் இல்லா ரசூல், அவர் தூதராக மட்டும்தான் இருந்தார். கது ஹலத் மின் கபிலிஹி ருசுல், அவருக்கு முன்னால் பல நபிமார்கள் சென்றிருக்கிறார்கள். உம்முஹு சித்திகா, அவருடைய தாயார் மரியம் அவர்களும் உண்மையாளராக இருந்தார் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, கானா யகுலானி தஆம், அவர்கள் இருவரும் உணவு சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். நீங்க இஸ்ரவேலர்களே, ஈசா நபியை நீங்க என்ன சொல்றீங்க? அவர் இறைவன் என்று பேசுகிறீர்கள். ஆனா அவர் இறைவன் அல்ல, அவருக்கான எந்த இறைத்தன்மையும் கொடுக்கப்படல. அவர் சாதாரண தூதராக தான் பூமியிலே வாழ்ந்தார். அவருக்கு முன்னால் பல நபிமார்கள் சென்றிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, அவரும் அவரின் தாயாரும் உணவு சாப்பிட்டு இருக்கிறார்கள். உந்துர் கைஃப நுபையினு லஹும் அல் ஆயாத், நீங்கள் சிந்தித்து பாருங்கள், எவ்வாறு நாம் அவர்களுக்கு கூறிய அந்த சான்றை தெளிவுபடுத்துகிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். அப்படி இருந்தும் கூட சும்மா உந்துர் அன்னா யுஃபகூன், அவர்கள் எவ்வாறு வழிமாறி போகிறார்கள் என்றும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா பேசுகிறார். அப்போ அந்த பனு இஸ்ரவேல் மக்கள்ல ஹவாரியுன்களாக இருந்தவர்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன் என்று சொன்ன போதும், அவரும் அல்லாஹ்வினுடைய தன்மை உள்ளது என்று பேசிய போது அல்லாஹ் தஆலா அதற்கு பல ஆயத்துகள் வழியாக இறைவன் பதில் கொடுத்து, அவர் தூதர் தான், அவர் பாருங்க, அவரும் அவங்களுடைய தாயாரும் சாப்பிட்டார்களே, பார்க்கல நீங்க, உங்க கண்ணுக்கு முன்னால அவங்க 2 பேரும் சாப்பிட்டு தானே இருக்கிறாங்க, உங்களை மாதிரி மனுஷன் தானே அவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன கூடுதலான சக்தி இருக்கிறது? எப்படி நாம் உங்களுக்கு இவ்வளவு தெளிவான சான்றையும் ஆதாரத்தையும் கொடுத்தும் கூட எப்படி நீங்கள் திசை மாற்றப்படுகிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா அவர்களுடைய அந்த தவறான கொள்கை இறைவன் புரிய வைக்கிறார். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிதானே தவிர அவருக்கான எந்த இறைத்தன்மையும் கொடுக்கப்படவில்லை என்று இறைவன் புரிய வைக்கிறார். அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து இறைவன் குர்ஆன் மூலமாக இறைவன் முழுமையாக அல்லாஹ் விளக்கம் கொடுத்து விட்டார். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த ரசூலுல்லாஹை சுற்றி மதீனா நகரத்தை சுற்றி வாழ்ந்த பல தேசங்களில் வாழ்ந்த கிறிஸ்துவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அவர்கள் குர்ஆனிலே சொல்லப்பட்டதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய மகன் அல்ல, அவர் அல்லாஹ் அல்ல, அவர் இறைவனாக இருக்க முடியாது என்று இறைவன் சொன்ன இந்த வசனங்களை எல்லாம் அல்லாஹ் குர்ஆன் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக அல்லாஹ் எடுத்து சொல்லிவிட்டார். ஆனா அதை அவங்க மறுத்தாங்க. இப்ப அல்லாஹ் தஆலா சூரா ஆல் இம்ரான்ல இறைவன் விளக்குகிறார், அவர்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்க சொல்கிறான். ஃபமன் ஹாஜக ஃபீஹி மின் பாதி மா, நாம் அவர்களுக்கு மின் பாதி மா ஜாஅக மினல் இல்ம், தெளிவான ஆதாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிறகு, நபியே உங்களிடத்தில் யாரெல்லாம் அவர் விஷயமாக விவாதம் செய்கிறார்களோ அவர்களுக்கு நீங்க சொல்லுங்க, ஃபகுல் தஆலு நது அப்னாஅனா வ அப்னாஅக்கும் வ நிசாஅனா வ நிசாஅக்கும் வ அன்ஃபுஸனா வ அன்ஃபுஸக்கும். அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தொடர்பாக ரசூலுல்லாஹ்வுக்கு இறைவன் சொன்ன ஒரு செய்தி, அவருடைய வரலாறோடு தொடர்பில் இருக்க செய்தியாக இருக்கனால அதை நாம சொல்றோம். அப்ப அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் குர்ஆனில் சொன்ன இந்த கொள்கை அவங்க மறுத்ததின் காரணமாக அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன உத்தரவிடுகிறான், நபியே உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த இல்மை, இந்த ஞானத்தை, இந்த கல்வியை அவர்கள் ஏற்க மறுத்து உங்களிடத்திலே நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயமாக விவாதம் அவர்கள் செய்தால் அவர்களுக்கு நீங்க அழைப்பு கொடுங்க. என்ன அழைப்பு கொடுக்கணும்? நீங்க உங்களுடைய பிள்ளைகளை அழைத்து வாருங்கள், நான் என்னுடைய பிள்ளைகளை அழைத்து வருகிறேன், மேலும் நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிமார்களை அழைத்து வாருங்கள், நானும் அழைத்து வருகிறேன், வன்ஃபுஸனா வன்ஃபுஸக்கும், நானும் வருகிறேன், நீங்களும் வாருங்கள், சும்ம நபுத்தஹில், பிறகு நாம் ஒருவருக்கொருவர் முபாஹலா செய்து கொள்வோம், வனஜஅல் லஅனத்தல்லாஹி அலல் காதிபீன், பிறகு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து நாம் நம்மிலே யார் பொய்யராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே லானத்தையும் கேட்போம் என்று அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயமாக ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்த இவங்க கிறிஸ்தவர்கள் மறுப்பு தெரிவித்ததின் காரணமாக அல்லாஹ் அவங்களுக்கு முபாஹலாவுக்கு அறிவிப்பு கொடுக்க சொல்லுகிறார். இப்ப முதலாக ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாற்றில் இப்படி அல்லாஹ் தஆலா இந்த வழியிலே சத்தியத்தை இறைவன் உண்மைப்படுத்த சொல்லுகிறான். எப்படியான ஒரு பிரச்சாரத்தை அல்லாஹ் முன்னெடுக்க சொல்ல, எல்லாரும் வாங்க, யாரெல்லாம் குர்ஆனில் சொல்லப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாம் உங்களுடைய கொள்கை நீங்க மறுத்து இடத்துல விவாதம் பண்றீங்களோ நீங்க உங்களுடைய பிள்ளைகளை அழைத்துட்டு வாங்க, உங்களுடைய மனைவி அழைத்து கொண்டு வாங்க, நீங்களும் வாங்க, நானும் வருகிறேன். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்லுகிறான், நானும் வரேன், என்னுடைய மனைவி அழைத்து வருகிறேன், என்னுடைய குழந்தைகள் அழைத்து வருகிறேன், இருவரும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யும். யார் பொய்யராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக அல்லாஹ்வுடைய லானத் உண்டாகட்டும் என்று ஒருவருக்கொருவர்
நமக்கு எதிராக சாபத்தை கேட்போம் என்று இப்படி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அப்ப இந்த அறிவிப்பு குர்ஆனில் இறக்கப்பட்ட பிறகு நஜ்ரான் பகுதியை சார்ந்த கிறிஸ்துவர்கள் முன் வருகிறார்கள், ரசூலுல்லாஹ்வோடு முபாஹலா செய்வதற்கு வருகிறார்கள். நாங்க தயார் என்று அவர்கள் இந்த ஆயத்தை கேள்விப்பட்டு, நாங்க நம்பிக்கை கொண்ட வழியில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைத்தன்மை உடையவர் தான் என்பதை அவர்கள் நிரூபிப்பதற்காக அவங்க முன் வராங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்ப அந்த நஜ்ரான் என்கிற அந்த பகுதியை சார்ந்த இருவர்கள் முன் வருகிறார்கள். அவருடைய பெயர் ஆக்கிஃப் என்றும் சையத் என்றும் ஹதீஸ்கள்ல வருது. அவங்க 2 பேரும் வராங்க மதீனாவுக்கு. வரும்போதே அவர்களுக்கு ஒரு சின்ன தடுமாற்றம் வந்து விடுகிறது. என்ன, நமக்கு எதிராக நாம சாபம் கேட்கணுமா? நம்ம பிள்ளைகளுக்கு எதிராக நாம சாபம் கேட்கணுமா? நம்முடைய குடும்பத்தாருக்கு எதிராக சாபம் கேட்கணுமா என்கிற அந்த குழப்பம் வந்த உடனே அவர்கள் ஒருவர் என்ன சொல்கிறார்னா, தன்னுடைய தோழருக்கு சொல்கிறார், லா தஃபல், இவ்வாறு நாம செய்ய வேண்டாம். இப்ப வல்லாஹி லைன்கான நபியன், ஒருவேளை அவர் உண்மையாகவே இறை தூதராக இருந்து நமக்கு எதிராக சாபம் கேட்டு நம்மால் வெற்றி பெற முடியாவிட்டால் நமக்கும் நஷ்டம் வந்துவிடும், நாமும் அழிந்து போவோம், நம்முடைய எதிர்கால சந்ததிகளும் அழிந்து போய் விடுவார்கள். எனவே நாம இதை செஞ்சிட வேண்டாம் என்று சொல்லி அவர்களே பின் வாங்கி விடுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வினுடைய இந்த ஹக்கை எதிர்கொள்ள முடியாம, அல்லாஹ்வினுடைய வார்த்தைக்கு எதிராக நிற்க முடியாம, ஒருவேளை இவர் உண்மையாக நபியாக இருந்து இவர் கொண்டு வந்த குர்ஆன் உண்மையை சொல்லி இருந்தால் நம்மால இவருடைய இந்த சாபத்துக்கு எதிராக, நாம கேட்கக்கூடிய சாபத்திற்கு எதிராக நம்மால் வெல்ல முடியாது, நமக்கும் நம் குடும்பத்திற்கும் மிகப்பெரிய இழப்பு உண்டாக்கப்பட்டு விடும் என்று பயந்து அவங்க என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ்விடத்துல பின்வாங்கி கொடுக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, உங்களிலே யார் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறாரோ அவர் எங்க ஊருக்கு அனுப்புங்க, உங்களுக்கு உங்க மக்கள் தேவையான அவர்களுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதோ அதை நாங்கள் கொடுத்து அனுப்புறோம் என்று அவர்கள் ஒரு அன்பளிப்பை நாங்கள் முன்வந்து நாங்களா கொடுக்கிறோம் என்று அந்த நஜ்ரான் வாசிகள் ரசூலுல்லாஹ்விடத்துல சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள்ல அபு உபைதா அல் ஜர்ராஹ் என்கிற சஹாபி ரசூலுல்லாஹ் அனுப்புறாங்க. அவர் தான் ரசூலுல்லாஹ், அவரு அங்க அந்த சபையில் அவர் அங்க உட்கார்ந்து இருக்கிறார், அபு உபைதாவை எழுதுருங்க என்று சொல்லி, இவர்தான் இந்த உம்மத்திலே மிகவும் நம்பிக்கைக்குரிய தோழர் அபு உபைதா அல் ஜர்ராஹ் என்கிற சஹாபியை அவருடைய பெயரை சொல்லி ரசூலுல்லாஹ் எழுந்திருக்க சொல்லி, இவரை நீங்க உங்களோட அழைத்து செல்லுங்க என்று அல்லாஹ்வின் தூதர்கள் அனுப்பினார்கள் செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றிலே ரசூலுல்லாஹ்வோடு இந்த செய்தி தொடர்பு அல்லாஹ் குர்ஆனிலே எடுத்து பேசுகிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆனிலே அல்லாஹ் நமக்கு என்ன எடுத்து சொல்லி விட்டானோ அதுதான் உண்மையான வரலாறு என்பதை அல்லாஹ் தஆலா இந்த முபாஹலா என்கிற இந்த சட்டத்தின் மூலமாக இறைவன் நமக்கு நிரூபித்து காட்டினான் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு பிரச்சாரம் செய்த போது யகூதிகளுக்கு தாங்க முடியல. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவருக்கு எதிராக அவரை கொலை செய்ய வேண்டும் என்கிற சூழ்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பனு இஸ்ரவேல் மக்களை பொறுத்தவரை இது அவங்களுடைய வழக்கமே இதுவாகத்தான் இருந்தது. நாம் ஏற்கனவே அவங்களை பத்தி சொன்னோம். பனு இஸ்ரவேலர்களாக இருந்தவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி கெட்டவர்களாக இருந்தாங்க, நபிமார்களை கொலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க என்று நம்ம செய்தியை சொன்னோமா, அதே சிந்தனை அவர்களுக்கு வருகிறது. அந்த பனு இஸ்ரவேல் சமுதாயத்தில் சிலர் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர் சொன்னக்கூடிய, அவர் எடுத்து சொன்ன இந்த ஹக்கை அவர்களால் எதிர்கொள்ள முடியாம மக்கரு, அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள். ஓ மக்கர் அல்லாஹ், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்தான், வல்லாஹு கைருல் மாக்கிரின், நிச்சயமாக சூழ்ச்சி செய்யக்கூடியவர்களில் அல்லாஹ்வே மிகச்சிறந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனை எடுத்து சொல்கிறான். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக அவரை கொலை செய்யணும், அவரை நம்ம கொலை செஞ்சுட்டா கண்டிப்பாக நாம் சொல்லக்கூடிய கொள்கை தான் முன்னின்று மக்களிடத்திலே பரப்பப்படும் என்று அவங்க என்ன செய்யறாங்க, அப்படியாக அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யறாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய சூழ்ச்சியாளன், அவங்களுடைய சூழ்ச்சியும் அல்லாஹ் முறியடித்தான். அவங்க என்ன திட்டம் போட்டாங்களோ, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன அநியாயம் செய்ய வேண்டும் நினைச்சாங்களோ அதை அவங்களால செய்ய முடியல. குர்ஆன்ல அல்லாஹ் இன்னும் பல ஆயத்துகள்ல பேசுகிறார். சூரா நிசா என்கிற சூராவினுடைய 156 157 ஆயத்துல பேசுகிறார். வபி குஃப்ரிஹிம் வ கௌலிஹிம் அலா மரியம் புஹ்தானன் அதீமா, அவர்கள் இறை மறுப்பிலே இருந்ததின் காரணமாகவும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது பகிரங்கமான அவதூறை அவர்கள் சொன்னதின் காரணமாகவும், வ கௌலிஹிம் இன்னா கத்தல்னல் மஸீஹ ஈஸா இப்னு மரியம் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதராக இருந்த ஈசாவை நாங்கள் கொன்று விட்டோம் என்று அவர்கள் சொன்னதற்காக வேண்டியும் அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். யாரு? யகூதிகள். இப்ப யகூதிகள் என்ன அவங்க முடிவெடுக்கிறாங்கன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்ய போகிறோம் என்று முடிவெடுத்து அவங்க கொலையும் செய்து விட்டதாக மக்கள்கிட்ட பரப்புறாங்க. ஈசா நபியை நாங்கள் கொன்னுட்டோம் என்று அவர்கள் பரப்புகிறார்கள். அதற்காகத்தான் அல்லாஹ் அவர்களை சபித்ததாக குர்ஆன்ல சொல்லுகிறான். 3 காரணம் சொல்லுகிறான். ஒன்று, அவங்க அல்லாஹ் மறுத்தாங்க.
இரண்டாவது, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அவதூறாக பேசினார்கள். மூன்றாவது, நாங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கொலை செஞ்சிட்டோம் என்று அவர்கள் சொன்னதன் காரணமாக அவர்கள் சபிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். மேலும் அல்லாஹ் விளக்குகிறான், ஒமா கத்தலூஹும், அந்த யகூதிகள் அவரை கொலை செய்யவில்லை. ஒமா சலபூஹும், மேலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிலுவையிலே அவர்கள் அறையவும் இல்லை. வலாக்கின் ஷுப்பிஹ லஹும், இருந்தாலும் அங்கே ஆள் மாறாட்டம், அவரை போன்ற ஒருவர் அங்கே ஆள் மாறாட்டம் செய்யப்பட்டது என்று அல்லாஹ் தஆலா விளக்கம் கொடுக்கிறான். இப்ப கிறிஸ்தவர்களுடைய மிக முக்கியமான நம்பிக்கை என்ன? இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவருடைய மிக முக்கியமான நம்பிக்கை என்ன? மனிதர்களின் பாவத்திற்காக, அனைவருடைய பாவத்திற்காக தன் இரத்தத்தை சிந்தினார். இயேசு, ஜீசஸ் என்று அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெவ்வேறு பேர்ல சொல்றாங்க. அவங்க சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான அடிப்படையான பிரச்சாரம் என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிலுவையில் அறையப்பட்டார், யகூதிகளால் கொல்லப்பட்டார். யூதாஸ் என்கிற ஒருவனால், அவர் கூட இருந்த அந்த நபரால் அவர் காட்டி கொடுக்கப்பட்டார். அதற்கு பிறகு யகூதிகள் அவரை சிலுவையிலே அறைந்து அவரை கொடூரமாக கொலை செய்தார்கள் என்கிற நம்பிக்கை யூதர்கள் உண்டாக்கிய அந்த பொய் பிரச்சாரத்தை இவர்களும் ஏற்றுக்கொண்டு இவ்வாறு மக்களிடத்தில் இந்த கருத்தை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. குர்ஆன் உண்மையான வரலாறை அல்லாஹ் நமக்கு எடுத்து சொல்கிறான். இல்ல, யகூதிகள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்யவில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யகூதிகள் சிலுவையிலும் அறையவில்லை. ஆனா அங்க என்ன நடந்தது? மனிதர்களை அவர்கள் ஒரு மனிதரை கொன்றார்கள். ஆனா அங்கே கொல்லப்பட்டவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இல்ல, ஷுப்பிஹலஹும், அவர்களுக்கு ஆள் மாறாட்டம் செய்யப்பட்டது என்று அல்லாஹ் தஆலா விளக்கம் கொடுக்கிறார். அப்ப அவரை போன்ற தோற்றமுடையவரை யகூதிகள் பிடித்து கொலை செய்துவிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாங்கள் கொண்டு விட்டோம் என்று, கொலை செய்து விட்டோம் என்று அவர்கள் மக்களிடத்தில் பரப்பினாங்க என்று அல்லாஹ் தஆலா நமக்கு விளக்கம் கொடுக்கிறார். மேலும் அல்லாஹ் பேசுகிறான், வைன்னல்லதீன இக்தலஃபூ ஃபீஹி லஃபீ ஷக்கின் மின்ஹும், அவர்கள் எதிலே முரண்பட்டார்களோ அதிலே தொடர்ந்து குழப்பத்தில் தான் இருக்கிறார்கள். மாலஹும் பிஹி மின் இல்மின், அவர்களிடத்தில் இதற்கான எந்த அறிவும் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் வெறும் யூகத்தை தான் அவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். வமா கத்தலூஹு யக்கீனா, திரும்பவும் அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான், உறுதியாக அவரை அவர்கள் கொலை செய்யவில்லை என்று அல்லாஹ் தஆலா மிக தெளிவான வார்த்தையில் குர்ஆன் மூலமாக நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொல்லப்படவில்லை என்று அல்லாஹ் தஆலா நமக்கு புரிய வைக்கிறார். அப்ப அங்க என்ன நடந்தது? ஆள் மாறாட்டம் அல்லாஹ் செய்துவிட்டு இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்கே போனார்? அதையும் அல்லாஹ் அடுத்த ஆயத்துல சொல்கிறான். பர் ரஃபாஹுல்லாஹு இலைஹி, அல்லாஹ் தஆலா அவரை தன்வசம் உயர்த்தி கொண்டான். வகான அல்லாஹு அஸீஸன் ஹக்கீமா, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மிகைத்தவன், அவன் ஞானமிக்கவன். அல்லாஹ்வுக்கு முடியாதா இது? ஒரு மனிதரை, பூமியில உயிரோடு வாழக்கூடிய மனிதரை அல்லாஹ் நினைத்தால் தன்னளவு வானத்தின் பக்கம் உயர்த்தி கொள்வதற்கு ரப்புவுக்கு முடியாத? நிச்சயம் முடியும். அல்லாஹ் தஆலா அவரை குறிப்பிட்ட காலம் பூமியிலிருந்து இறைவன் அவரை தன்வசம் உயர்த்தி கொண்டதாக குர்ஆனிலே மிக தெளிவான வார்த்தையில் அல்லாஹ் தஆலா விளக்குகிறான். இப்ப முஸ்லிம்கள் நாம இந்த விஷயத்துல நம்பிக்கை தெளிவாக இருந்தாலும் இந்த ஆயத்துக்களை எல்லாம் நாம தெரிந்து வைத்திருக்க வேண்டும் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு சம்பந்தமாக. இப்ப அல்லாஹ் தஆலா ரொம்ப தெளிவான வார்த்தையிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொலை செய்யப்படவில்லை, சிலுவையில் அறையப்படவில்லை, அவரை நாம் நம் வசம் உயர்த்தி கொண்டோம் என்று குர்ஆனிலே சூரா அன்-நிசாவிலே 4வது அத்தியாயத்தின் 157 158வது ஆயத்தில் அல்லாஹ் பேசுகிறார். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா முன்கூட்டி இதை அறிவித்தும் அல்லாஹ் விட்டான். இது கால அல்லாஹ் யா ஈசா, ஈசாவே நாம் உம்மை நிச்சயமாக நம் வசம் உம்மை நாம் உயர்த்தி கொள்ள போகிறோம், உயர்த்தி கொள்வோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னாடியே சொல்லப்பட்டு விட்டார். யகூதிகள் சூழ்ச்சி செய்யும் போதே அல்லாஹ் தஆலா நபி ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன அல்லாஹ் சொல்லிவிட்டான்? நாம உங்களை என் வசம் உயர்த்த போகிறோம், மேலும் உங்களை நாம் தூய்மைப்படுத்த போகிறோம், இந்த இறை மறுப்பாளர்களில் இருந்து உங்களை நாம் தூய்மைப்படுத்த போகிறோம் என்று அல்லாஹ் தஆலா அவர் பூமியிலே வாழும் போதே அல்லாஹ் தஆலா இந்த செய்தியை இறைவன் அவருக்கு முன்கூட்டியே அறிவிப்பு செய்து விட்டார். மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான், வஜாயிலுல்லதீன இத்தபஊக ஃபௌகல்லதீன கஃபரு இலா யௌமில் கியாமா, மறுமை நாளிலே யாரெல்லாம் அல்லாஹ்வை மறுத்தார்களோ அவர்களை விட யார் உங்களை பின்பற்றினார்களோ அவர்களை நாம் மேன்மைப்படுத்துவோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யார், அவர் சொன்ன சரியான கொள்கை அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன், அவரை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இறைவன் இல்லை என்று நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த உண்மையான கொள்கை யாரெல்லாம் பின்பற்றினார்களோ அவங்களை நாங்கள் மறுமை நாளில் நாம் அவர்களுக்கு உயர்ந்த தரஜாவை கொடுப்போம், காஃபிர்களை விட அவரை நாம் கண்ணியப்படுத்துவோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு நிச்சயமாக திரும்புதல் நம்மிடமே இருக்கிறது. ஃபஹ்குமு பைனக்கும் ஃபீமா குன்தும் ஃபீஹி தக்தலிஃபூன், அவர்கள் எந்த விஷயத்திலே முரண்பட்டு இருந்தார்களோ அது குறித்து நாம் நிச்சயமாக மறுமை நாளிலே தீர்ப்பளிப்போம் என்று
அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றின் மிக முக்கியமான பகுதியாக அவர் பூமியில் வாழும் போதே அல்லாஹ் தஆலா யகூதிகளின் சூழ்ச்சியிலிருந்து அவரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தன்வசம் அவரை அல்லாஹ் உயர்த்தி அவரை தூய்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் எங்க இருக்கிறார் என்பது அல்லாஹ்வே அறிந்தவர், யாருக்கும் தெரியாது. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி அவருடைய இறுதி முடிவு இருக்கும் அதையும் குர்ஆன் நமக்கு விளக்குகிறது. உலகம் அழிய போகிற அந்த நாளில், கியாமத் நாள், மறுமை நாள் ஏற்படுகிற அந்த நாளிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு திரும்ப வரப்போகிறார். இதையும் அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு தெளிவுபடுத்துகிறார். 43 அத்தியாயத்தினுடைய 61வது வசனம், வைன்னஹு, நிச்சயமாக அவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இல்முஸ் லிஸ்ஸாஆ, அவர் கியாமத் நாளினுடைய அந்த நாளினுடைய ஒரு அறிகுறியாக, ஒரு அடையாளமாக இருப்பார் என்று அல்லாஹ் தஆலா அவரை பற்றி இறைவன் பேசுகிறார். அவர் பூமிக்கு வந்து சொல்வார், நிச்சயமாக என்னை பின்பற்றுங்கள், நீங்கள் இதிலே சந்தேகம் கூடாதீர்கள், ஹாதா சிராத்து முஸ்தகீம், இது அல்லாஹ்வினுடைய நேர்வழி என்று அவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் பூமிக்கு இறங்கி வருவார் என்று அல்லாஹ் தஆலா அவர் மறுமை நாளினுடைய ஒரு அடையாளம் என்று அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு விளக்குகிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இதை தெளிவுபடுத்துறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்கள்லாம் கியாமத் நாள் வரக்கூடிய அந்த நிகழ்வை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறார், என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? அல்லாஹ்வின் தூதரே, மறுமை நாளினுடைய அந்த நிகழ்வை பற்றி நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, மறுமை நாளில் உலகம் அழிவதற்கு முன்னால் ஒரு 10 அடையாளங்கள் பூமியிலே நடக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த அடையாளங்கள் ஒவ்வொன்றாக அல்லாஹ்வின் தூதர் விளக்கும் போது, முதலிலே பெரிய ஒரு புகை மூட்டம் ஏற்படும், அதுபோல தஜ்ஜால் என்கிற ஒரு கொடியவன் வருவான், அதுபோல ஒரு உயிரினம் தோன்றும், அதுபோல சூரியனுடைய அந்த உதிக்கக்கூடிய தன்மை தலைகீழாக இருக்கும். இப்படி ரசூலுல்லாஹ் 10 விஷயத்தை சொல்றாங்க. அது சொல்லிட்டு வரும்போது, வனுஸுலு ஈஸா இப்னு மரியம் அலைஹிஸ்ஸலாம், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இறங்கி வருவார், அதுவும் மறுமை நாளினுடைய 10 அடையாளங்களில் ஒன்றாக இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி நாம பார்க்கலாம். சஹீஹ் முஸ்லிம் என்கிற ஹதீஸ் கிதாபில் இடம்பெறுகிறது. அப்போ பூமி உலகம் அழிக்கப்படுவதற்கு முன்னால், கியாமத் நாள் ஏற்படுவதற்கு முன்பாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வருவார். இன்னும் தெளிவான வார்த்தையில அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு விளக்குறாங்க. இதுவும் சஹீஹ் முஸ்லிம்ல பார்க்கலாம். ஃபயன்சிலு ஈஸா இப்னு மரியம் இந்தல் மனாரத்தில் பைதா, வெள்ளை வெளேரென இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் மினாரா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மினாராவில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார். அது எந்த இடத்துல இருக்கும்? திமஷ்க் என்கிற அந்த பகுதி, தமாஸ்கஸ் என்கிற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வெள்ளை மினாராவில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார். அவர் வரும்போது 2 மலக்குமார்கள் மீது தன்னுடைய கைகளை வைத்தவராக அவர் வானிலிருந்து இறக்கப்படுவார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். இதெல்லாம் மறுமை நாளுக்கு முன்பாக நடக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கும். அவர் தன்னுடைய ஆடையில் குங்குமப்பூ இட்ட ஆடையை அணிந்தவராக அவர் மிக வெள்ளை வெளேர் என்கிற அந்த மினாராவில் இறங்குவார். அவர் பூமியில தன்னுடைய தலையை அவர் கீழே தாழ்த்தி உயர்த்தினால் அப்படியே தலையிலிருந்து நீர்த்துளி கொட்டுவதை போல அவருடைய தோற்றம் இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திலிருந்து எப்படி இறக்கப்படுவார் என்பதையும் சேர்த்து நமக்கு விளக்குகிறார். இப்ப முஸ்லிம்களை பொறுத்தவரையும் இஸ்லாமிய மார்க்கம் எதையுமே நமக்கு பொய்யாகவோ கற்பனையாக சொல்லல. அல்லாஹ்வுடைய வார்த்தை என்பது நிச்சயம் நடக்கத்தான் போகிறது. இது எப்படி நடக்கும்? எப்படி ஒரு மனிதர் இன்னும் உயிரோடு இருப்பார்? எப்படி வானத்திலிருந்து இறங்குவார்? அது அதனுடைய இல்மு நமக்கு அல்லாஹ் கொடுக்கல. ஆனால் நிச்சயம் நடக்கும். மறைவான விஷயங்கள் அல்லது அல்லாஹ்வினுடைய ஆற்றலுக்குரிய அதிகாரத்துக்குரிய விஷயங்கள் எல்லாம் முஸ்லிம்கள் அதில் நாம ரொம்ப ஆழமா சிந்திக்காம அதில் சொல்லப்பட்ட செய்திகளை அப்படி நாம் ஏற்றுக்கொண்டு நாம் ஈமான் கொள்ள வேண்டுமே தவிர தேவையில்லாத நாம செஞ்சிடக்கூடாது, அதிகம் யோசிக்க கூடாது. நிச்சயமாக இது நடக்கும். அப்ப பூமியில வந்தவர் என்ன செய்வார்? அதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குகிறார்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமியில இறங்கி வருவார். வந்தவர் நிச்சயமாக அவர் ஒரு நேர்மையான தீர்ப்பளிக்கும் நீதிபதியாகத்தான் இறங்கி வருவார். வந்தவர் சிலுவைகளை உடைப்பார். எதை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கான அடையாளமாக இன்றைக்கு இந்த நஸ்ரானிகள் கிறிஸ்துவர்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்களோ, அடையாள சின்னமாக புனிதமாக பார்க்கிறார்களோ, அந்த கிராஸ் சிம்பல், அந்த சிலுவையை யார் தான் உடைக்க போறான்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே உடைப்பார். ஏன் அவங்க அதை ஒரு புனிதமாக பார்க்கிறாங்கன்னா, அந்த கிராஸ் சிலுவையில் தான் அவர் அறையப்பட்டார், அதனால அதை புனிதமாக பார்க்கிறாங்க. அது ஆனா பொய்யான வரலாறு. யகூதிகள் கிளப்பிய பொய்யை கிறிஸ்துவர் நம்பினார்கள், அதை அவர்கள் புனிதமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா உலக அழிவுக்கு முன்பாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வருவார். வந்தவர் அவர் இந்த சிலுவைகளை உடைப்பார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மேலும் அவர் பூமியில இறங்கி வந்த பிறகு பன்றிகளை கொல்வார்.
ஜிசியா என்னும் வரியை அவர் நீக்கி விடுவார். மேலும் அவர்கள் இருக்கும்போது இஸ்லாம் என்னும் இந்த தூய மார்க்கத்தை அவர் பின்பற்றி அவர் மக்களோடு மக்களாக வாழ்வார். அவர் வாழும் காலத்திலே பூமியிலே செல்வம் அதிகமாக மக்களிடத்திலே பெருகி இருக்கும். எந்த அளவுக்கு என்றால், ஒருவர் தன்னுடைய செல்வத்தை கொண்டு போய் பிற இடத்துல கொடுத்தாலும் கூட மக்கள் வாங்கி கொள்ள மாட்டார்கள், தேவை இருக்காது. அந்த அளவுக்கு எல்லாரிடத்திலும் பணம் நிரம்பி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, அந்த நாளில் ஒரு முஸ்லிமான அடியார் அல்லாஹ் ஒருவனை ஈமான் கொண்டு சஜ்தா செய்வது என்பது இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட மிக சிரமமான ஒரு விஷயமாக இருக்கும். குழப்பங்கள், ஃபித்னாக்கள் நிரம்பிய ஒரு கடைசி காலகட்டமாக இருக்கும். யாரால் ஒருத்தர் சஜ்தா செய்வது என்பது மிகப்பெரிய உலகத்தில் அனைத்தையும் விட சிரமமான ஒரு விஷயமாக இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை சஹீஹ் புகாரில 3448வது செய்தியாக பார்க்கலாம். இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லும் போது குர்ஆன்ல ஒரு ஆயத்தை ஓதி காட்டுறாங்க. வயிம்மின் அஹ்லில் கிதாபி, நிச்சயமாக வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் அவர்கள் அவருடைய மரணத்திற்கு முன்பாக அவரை ஈமான் கொள்ளாமல் இருக்க மாட்டார்கள். அப்படி அவர்கள் ஈமான் கொண்டாலும் அந்த நேரத்தில் பயன் தராது. யார் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள்? யாரு? யூதர்களும் கிறிஸ்துவர்களும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கிட்டாரு, குர்ஆன் சொன்னது உண்மைதான் போல என்று அப்ப ஈமான் கொள்வாங்களாம். இவர் சொன்ன கொள்கை ஏத்துக்கணும், அப்படி அவர்கள் ஈமான் கொள்வார்கள் என்று அல்லாஹ் அவருடைய மரணத்திற்கு முன்பாக வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் நிச்சயமாக ஈமான் கொள்ளாமல் இருக்க மாட்டார்கள். இருந்தாலும் வயௌமல் கியாமத்தி யகுன அலைஹிம் ஷஹீத், மறுமை நாளிலே இவர்களுக்கு எதிராக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் நிற்பார் என்று அல்லாஹ் தஆலா பேசுகிறார். அப்ப இவங்க பூமியில வாழும்போது குர்ஆனை இவங்க ஏற்றுக்கொள்ளாமல் கடைசி காலகட்டத்தில் உலகம் அழியும் போது அடையாளங்கள் எல்லாம் பார்த்துட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவரை நேரடியாக பார்த்த பிறகு அவர்கள் ஈமான் கொண்டால் அது அவர்களுக்கு பயன் தராது. இவர்களுக்கு எதிராக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே இருப்பார் என்று அல்லாஹ் தஆலா சூரா நிசாவினுடைய 159வது ஆயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். மேலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு இறங்கி வந்த பிறகு அவர் முஸ்லிம் இடத்துல வருவார். சில குறைவான முஸ்லிம்கள் இருப்பாங்க. லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி யுகாத்திலூன அலல் ஹக்கி ஸாஹிரீன இலா யௌமில் கியாமா, என்னுடைய சமுதாயத்திலே ஒரு சின்ன ஒரு கூட்டம் இருக்கும், அவர்கள் இந்த ஹக்கிலே போராடி கொண்டு இருப்பார்கள், சத்தியத்திலே சத்திய மார்க்கத்திற்காக போராடி கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த மக்களை அவர் சந்திப்பார். அப்போ அவர் இறங்கி வந்தோன்னே அவங்க அந்த மக்கள்லாம் சொல்லுவாங்களாம், ஃபயக்கூலு அமீருஹும், அப்போது அந்த மக்களிடத்தில் இருக்கக்கூடிய தலைவர் சொல்வார், தால் ஸல்லிலனா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எங்களுக்கு நீங்க தொழுகை நடத்துங்க. ஃபயக்கூல் லா, இல்ல நான் தொழுகை நடத்த மாட்டேன். இன்ன பஅதக்கும் அலா பஅதின் அமரா, உங்களில் சிலர்தான் சிலருக்கு நீங்கள் தொழுகை நடத்த வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய கண்ணியம் அது. நானும் உங்களோடு பின்பற்றி தொழக்கூடிய ஒரு முஸல்லியாகத்தான் இருப்பேனே தவிர நான் உங்களுக்கு இமாமத்தாக நிற்க மாட்டேன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுப்பார்கள் என்ற செய்தி நாம சஹீஹ் முஸ்லிம் பார்க்கிறோம். அப்ப பூமிக்கு அவர் இறங்கிய பிறகு சிலுவை உடைப்பார், அவர் பன்றிகளை கொலை செய்வார். பிறகு அவருடைய ஆட்சி சிறப்பாக இருக்கும். அவர் வாழக்கூடிய அந்த காலத்துல செல்வம் பெருகி இருக்கும். முஸ்லிம்களுக்கு தொழுகை நடத்துமாறு கேட்கப்படும் போது அதை அவர் மறுத்து அவரும் சாதாரண ஒரு குடிமக்களை போல் வாழ்வார். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பூமிக்கு வரும்போது நபியாக வரமாட்டார், சாதாரண மனிதனாக சாதாரண முஸ்லிமாகத்தான் வருகிறார். ஏன்னா கடைசி நபி யாரு? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய நபித்துவம் என்பது எப்போது அல்லாஹ் பூமியிலிருந்து அவரை உயர்த்தி கொண்டானோ அதோடு அவருடைய நபித்துவம் முடிந்து விட்டது. அவர் மீண்டும் உலகத்திற்கு அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்க வேண்டும் என்ற அந்த தாவாவை அவர் செய்ய போறது கிடையாது. அவருடைய நபித்துவம் முடிந்து விட்டது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்தான் கடைசி நபி. இவரும் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு உம்மத்தாக தான் பூமியில வாழப்போகிறார். அதை நாம் முஸ்லிம்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும். அதற்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு அல்லாஹ் கொடுக்க போகிற மிக முக்கியமான பணி என்னன்னா, இவர் பூமியிலே வருவதற்கு முன்பாகவே பூமியில மிகப்பெரிய குழப்பவாதி அங்கே இருப்பான். அவன் தஜ்ஜால். மக்களை எல்லாம் வழிகெடுத்து அதிகமானவர்களை அவன் காஃபிர்களாக மாற்றக்கூடிய அந்த வேலையை செய்து குழப்பவாதிகளாக ஆக்கி வைத்திருப்பான். மிகப்பெரிய குழப்பம் பூமி முழுக்க அந்த மறுமை நாளுக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கும். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவன் பார்த்த பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், ஃபைதா ரஅஹு அதுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய எதிரியாகிய அவன் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தபோது அவன் ஒரு உப்பு எப்படி தண்ணீரிலே கரைந்து போகுமோ அதுபோல் பயத்தால் அவன் கரைந்து போவான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தவுடன் அவன் பயந்து போய் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கையால் தான் இவனுக்கு அல்லாஹ் முடியுமே வைத்திருப்பான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நமக்கு முஸ்னத் அபூ தாவூத் என்கிற ஹதீஸ் கிதாபிலே சொல்லக்கூடிய செய்தியை நம்ம விரிவாக பார்க்கலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வந்த பிறகு அவர் மூச்சு காற்று விடுவார்.
அப்படி அவர் மூச்சு காட்டு விடும்போது இறை மறுப்பாளர்களுக்கு யாரெல்லாம் இறை மறுப்பில் இருந்தார்களோ அவர்கள் அத்தனை பேரும் மரணித்து போவார்கள் அவருடைய காற்றை சுவாசித்து. இவருடைய பார்வை எட்டும் தூரம் அளவுக்கு அவருடைய மூச்சு காற்று செல்லும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு பிறகு தஜ்ஜாலை இவர்கள் தேடி செல்வார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஜ்ஜாலை தேடி சென்று லுத் என்கிற பகுதியிலே அந்த பகுதியினுடைய அந்த ஊரினுடைய எல்லை பகுதியிலே இவனை அவர் கொலை செய்வார். அப்ப அதுவரை தஜ்ஜால் என்பவன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வரும் வரை பூமியிலே மிகப்பெரிய குழப்பங்களை அவன் ஏற்படுத்தி கொண்டிருப்பான். பல மக்களை வழிகெடுப்பான், சில முஸ்லிம்களை கொலையும் செய்வான். இப்படியான குழப்பங்களை செய்து கொண்டிருக்கக்கூடியவனுக்கு அல்லாஹு தஆலா நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹு தஆலா அவனுக்கான அந்த முடிவை அல்லாஹ் ஏற்படுத்தும். அதற்கு பிறகு முஸ்லிம்கள் எல்லாம் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிகவும் பரிவோடு ஏற்பட்ட பல்வேறு துன்பங்களுக்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கும் போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த முஸ்லிம்களுடைய முகத்தை எல்லாம் தடவி கொடுத்து உங்களுக்கான இந்த சிரமங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே கொடுக்க போகிற அந்த தரஜாவை பற்றி அவர் எடுத்து சொல்வார். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு வஹி அறிவிப்பான். ஈசா அவர்களே, உங்களோடு இருக்கிற இந்த இஸ்லாமியர்களை நீங்கள் தூர் சீனா மலைக்கு அழைத்து சென்று விடுங்கள். ஏனென்றால் பூமியிலே யாரும் எதிர்கொள்ளாத எனது அடியார்களில் சிலர் நாம் மீண்டும் பூமிக்கு கொண்டு வரப்போகிறோம். அவர்கள் யார்? யஜூஜ் மஜூஜ் என்கிற கூட்டத்தை வெளிப்படுத்த போகிறோம். அவர்களை உங்களால் எதிர்கொள்ள முடியாது. எனவே நீங்கள் தூர் என்கிற அந்த மலைக்கு இந்த முஸ்லிம்களை அழைத்து சென்று விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் வஹி அறிவிப்பார். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூர் என்கிற மலைக்கு முஸ்லிம்களை அழைத்து செல்வார்கள். யஜூஜ் மஜூஜ் என்கிற பெருங்கூட்டம் வரும். அவர்கள் பூமியில இன்னும் பல குழப்பங்களை செய்வார்கள். பார்க்கக்கூடிய அனைவரையும் கொண்டு ஒழிப்பார்கள், கொலை செய்வார்கள். தபரி என்கிற அந்த ஏரி, மிகப்பெரிய தண்ணீர் இருக்கக்கூடிய அந்த ஏரியை குடித்து ஒரே நாளுக்குள்ளாக குடித்து அந்த ஏரியை காலி செய்வார்கள். இப்படி அவர்கள் ஒரு பக்கம் குழப்பங்களை செய்வாங்க. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பாங்க. இந்த கூட்டத்திற்கு எதிராக, யஜூஜ் மஜூஜ் கூட்டத்துக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார். இந்த கூட்டமும் இவர் இருக்கும் போது அழிக்கப்படும். அல்லாஹு தஆலா இந்த யஜூஜ் மஜூஜ் என்கிற கூட்டத்திற்கு அவங்களுடைய பிடரியிலே ஒரு புழுவை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அந்த புழுவின் மூலமாக அவர்கள் அனைவரும் செத்து மடிவார்கள். அதற்கு பிறகு மீண்டும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தூர் மலையில் இறங்கி வருவார். அவருடைய பிணங்கள், அந்த ஜனாசாக்கள், அந்த யஜூஜ் மஜூஜுடைய ஜனாசாக்கள் நிரம்பி கிடக்கும் பூமி முழுக்க. இப்ப மீண்டும் துஆ செய்வார். அல்லாஹ் தஆலா பெரும் மலையை இறைவன் இறக்குவான். அதற்கு முந்தி ஒரு நீளமான ஒட்டகம் போல கழுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பறவை அல்லாஹ் அனுப்பி இறைவன் அவருடைய ஜனாசாக்களை அல்லாஹ் அப்புறப்படுத்துவான். அதற்கு பிறகு பெரும் மழை பொழியும், பூமி அப்படியே கண்ணாடி போல் மாறும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய நீண்ட செய்தி. அதனுடைய சுருக்கத்தை நாம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். சஹீஹ் முஸ்லிம்ல 5629வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. அப்ப இது ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய கடைசி கட்டம். அவர் மரணிப்பார். பூமியில் மனிதர்களைப் போல அவர் மரணிப்பார். அதை நாம ஹதீஸ்கள்ல பார்க்கலாம். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிட்ட ஆண்டுகள், கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் பூமியில வாழ்வார். அதை நாம ஹதீஸ்களை பார்க்கலாம். அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்த பிறகு அவர் மூலமாக யுஹ்லிகல்லாஹு ஃபீ ஸமானிஹி அல் மிலல குல்லஹா இல்லல் இஸ்லாம், பூமியில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களையும் அல்லாஹ் இவரை கொண்டு அல்லாஹ் அழித்து விடுவான். எந்த மதங்களும் மிச்சம் இருக்க, எல்லா மதங்களும் அழிக்கப்பட்டு விடும். இல்லல் இஸ்லாம், இஸ்லாம் மட்டுமே உயர்ந்து நிற்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு அல்லாஹ் செய்ய போகிறான். உலக அழிவினுடைய கடைசியிலே நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். பிறகு அவர் மூலமா அல்லாஹ் தஜ்ஜாலை அழிப்பான். வயம்குசு ஃபில் அர்லி 40 சனா, 40 ஆண்டுகள் அவர் பூமியிலே வாழ்வார். சும்ம யுத்தவஃபா, பிறகு அவரை நாம் கைப்பற்றிக் கொள்வோம். அவருக்கு அல்லாஹ் இயற்கை மரணத்தை, மௌத்தை அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுப்பான். ஃபயுஸல்லி அலைஹில் முஸ்லிமூன், முஸ்லிம்கள் அவருக்காக ஜனாசா தொழுகையும் நடத்துவார்கள் என்கிற செய்தியை நாம ஹதீஸ் கிதாபுல பார்க்கலாம். சுனன் அபூதாவூத் என்கிற செய்தியில் இடம்பெறுகிறது. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு என்பது இந்த செய்தியோடு நிறைவடைகிறது. நபியாக வாழ்ந்தார், பூமியிலே பனு இஸ்ரவேல் மக்களுக்கு அனுப்பப்பட்டார். அவர்கள் மறுத்தார்கள். யகூதிகள் அவரை கொலை செய்ய திட்டமிட்டார்கள். அல்லாஹு தஆலா அவரை உயர்த்தி கொண்டான். மீண்டும் மறுமை நாளுக்கு முன்பாக அவர் இறக்கப்படுவார் என்கிற இத்தனை செய்திகள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் அவருடைய பிறப்பு அற்புதமாகவும், மீண்டும் பூமிக்கு அவர் அனுப்பப்பட்டு அவர் தஜ்ஜாலையும் யஜூஜ் மஜூஜ் என்கிற கூட்டத்திற்கு எதிராக நிற்பார் என்கிற செய்திகள் எல்லாம் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் முஸ்லிம்கள் தெரிந்து கொள்ளணும். பொதுவாக தஜ்ஜாலை பற்றியும் யஜூஜ் மஜூஜ் என்கிற இந்த கூட்டத்தை பற்றியும் இந்த யூடியூப்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய பொய்களும் கப்சாக்களும், இப்படியே இல்லாத பொல்லாததெல்லாம் இவங்களே பக்கத்துல உட்கார்ந்து பார்த்த மாதிரி, தஜ்ஜால் இப்படிதான் இருப்பான், அவனுக்கு தலையில ஒரு கண்ணு இருக்கும், இப்படியெல்லாம் 1008 பொய்களையும் புழுக்களையும் மக்கள்கிட்ட பரப்புவோம். தேவையில்லாத விஷயங்கள்லாம் பரப்பி அதன் மூலமாக அந்த யூடியூப் சேனலுக்கு வியூஸுக்காக செய்யறாங்களோ இல்லையோ, அல்லாஹ்வை அறிந்தவன். உண்மையை சொன்னா வேறங்க,
தாவா செய்கிறோம் என்ற பேரில ஹதீஸ்கள் இல்லாத எல்லா மக்களை சொல்லுவோம். ஏன்னா அது பின்னால ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போட்டு இது எல்லாமே இப்ப வந்துருச்சுல, என்ன வேணா எடிட் பண்ணலாம், ஒரு மனுஷனை எப்படி வேணா மாத்த முடியும், கற்பனையில யார வேணா வரைய முடியும். அது இப்ப ஏஐ டெக்னாலஜி வந்த பிறகு உண்மையாக இப்படிதான் தஜ்ஜால் இருப்பானோ என்கிற அந்த சிந்தனை எல்லாம் உண்டாக்கக்கூடிய அளவுக்கு பொய்களை மக்கள்கிட்ட பரப்புகிறார்கள். இது ஆதாரப்பூர்வமான செய்தி அடிப்படையில் நம்ம ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை முழுமையாக முஸ்லிம்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அவரை பற்றி பல செய்திகள் இருக்கிறது, ஹதீஸ்களை சொல்லப்பட்ட ஏராளமான செய்திகள் இருக்கிறது. இருந்தாலும் அடிப்படையான செய்தி நாம உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அருளால இந்த தொடர் இன்றோடு நிறைவடைகிறது. நபிமார்களுடைய இந்த வரலாறு என்கிற இந்த தொடர் இன்றோடு நாம முடித்துக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் முதல் வேறு ஒரு பேச்சாளர் உங்களுக்கு பல தலைப்பின் கீழாக உரையாற்ற இருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த தொடரின் கீழாக சில நபிமாருடைய செய்திகளை குர்ஆனிலிருந்தும் ஆதாரப்பூர்வ ஹதீஸை எடுத்து சொல்லி இருக்கிறோம். முதலாக ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை பார்த்தோம். அதற்கு பிறகு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு எடுத்து சொன்னோம். ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை சொன்னோம். இறுதியாக நாம நபி ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறையும் சொல்லி இருக்கிறோம். இன்னும் பல நபிமாருடைய வரலாறு இருக்கிறது. ஒவ்வொரு நபியினுடைய வரலாறும் அல்லாஹ் நமக்கு சூரா ஹூதிலே சொன்னதை போல நம்முடைய உள்ளங்களுக்கு அது மிகப்பெரிய அவங்களுடைய வரலாறு பாடமாக இருக்கின்றது. நாம இந்த வரலாறை அறிந்து கொண்டதன் மூலமாக பல படிப்பினைகளும் எடுத்து சொல்லி இருக்கிறோம். அதை அல்லாஹ் தஆலா உங்கள் அனைவருக்கும் எனக்கும் நமது வாழ்க்கையில பின்பற்றக்கூடிய வாய்ப்பை தர வேண்டும். நமது வரலாறை நாம் சொல்லுகிற நேரத்தில் சில நேரங்களில் மனித அடிப்படை ஏதேனும் பிழை இருந்தால் சுட்டி காட்டுங்கள், நாம் திருத்திக் கொள்கிறோம். இந்த வரலாறு நாம் அறிந்து கொண்ட செய்தியின் அடிப்படை வாழ எல்லாம் உள்ள இறைவன் நமக்கு அருள் செய்வானாக என்று சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.